நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரோங்கண்ணா. வந்து ஒரு 20 மாடு 35 மாடு கிட்ட இருக்குது. சுற்றி பாருனாங்க, பார்த்தோம். இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விலையும் கொஞ்சம் அனுசரித்து தராரு. அதேமாதிரி கேரண்டியாகவும் சொல்கிறாரு. இது எத்தனை லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருக்கீங்க? ஆனால் இது 2 நேரம் ஒரு 17 லிட்டர் வரும்னா, ஆனால் இப்போ நேற்று தான் கண்டுபிடிச்சி இன்றைக்கே ஒரு 4 லிட்டர் பக்கமாக வருதுன்னா, இது 20 லிட்டர் வரது கூட வாய்ப்பு இருக்குது. 17 லிட்டர் கேரண்டியாக வரும்ண்ணா. நான் வந்து திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துலேருந்து வரேங்க. ஒரு மாடு வந்து விலை பேசி பிடிச்சிருக்கேன். விலையும் ஓரளவு எங்களுக்கு கட்டுப்படியாக வர ரேட்டில் கொடுத்துருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா தமிழர் நேயர்களுக்கு வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம பண்ணையோட பேர் முகவரி சொல்லிடுங்கண்ணே. ஆனால் நம்ம பண்ணையோட மணி டைரி ஃபார்ம்னா, நம்ம முகவரி சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம். நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்துக்கிட்டே ரோட்டு ஓரத்தில் நம்ம காடுங்கண்ணா. பஸ்ஸும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பைக்கில் வந்தாலும் தலைவாசல் பக்கத்தில் பட்டுத்துறை நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்தை நம்ம லொக்கேஷன். வாரந்தோறும் 30 to 35 மாடு கம்மி இல்லாத வருதுங்கன்னா, வர மாடு எல்லாமே வாரம் அந்தந்த வாரம் விற்றுறது. மறுபடியும் புது மாடுகளாக வருது. அவங்க வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்க பார்ட்டி கேட்கறது தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாடாக திருப்தியாக கொடுக்குறாங்க. இந்த வாரம் வந்திருக்க மாடை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கிர்ரு கிராஸில் ரெட் சிந்தி கிராஸில் ஒரு மாட்டில் ஹெவி சைஸான ரெட்டை முதல்ல நெய் கட்டான மாடுனா, நல்லா சுழி சுத்தம். மாட்டில் எந்த தப்பு இல்லைன்னா, நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அழகா கும்பு ஆசு கும்பில் தண்ணி தேவனத்துக்கு நல்லா இருக்குது. மிஷினு கறவைக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும். கை கறவைக்கும் ஒரு எம்எலுக்கு 50 மில்லி பால் வரும். அந்த அளவுக்கு துவாரம் பெருசு, நல்லா பேசுறது நல்லா இருக்கும்னா ஜெயஜனியா. மாட்டு நல்லா பெரிய மாடு நட்டி இருந்தால் அந்த பண்ணைக்கே இதுதானே பெட்டராக இருக்கும். மாடு நல்லா ராஜா மாதிரி. ஒரு 10 கருப்புள்ள மாட்டுக்கு இந்த ஒரு மாடு ஈக்குவல் போட்டால் ஃபேட்டஸ்னப்பு நல்லா வரும்னா. ரேராக பேசினா இந்த மாடு தேவைப்படும், உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கினா இதெல்லாம் நேரம் 10 பால் அசால்ட்டாக வரும்னா. தலைச்சனிக்கே 17-18 வந்துன்னா இது 2வது கன்று. இது 2 நேரம் ஒரு 20 லிட்டர் கறவை நம்ம சொல்லி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இது ஒரு கருப்பு வெள்ளையில், இது வந்து நல்லா புள்ளியாக நல்ல கருப்பில் நல்ல கலரில் நல்ல பேட்சில் சுழி பார்க்கணும். நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழினா நல்லா ஆசு கொம்பில் கருப்பில் சரிபாதியான கலரில் 6 பல்லேருந்து கடை முளைப்புனா இது 2வது கன்று. வந்து பல்லு பறத்துக்குள்ள ஒரு கன்று போட்டுருந்தா இது 3வது கன்று வயசாக இருக்கும். இல்லைன்னா இது 2வது கன்று தானே. இது ஆனால் பீசை பிடிக்க நல்லாயிருக்கும், மிஷினுக்கு நல்லாயிருக்கும், கை கரைக்க நல்லாயிருக்கும். 2 நேரம் ஒரு 23 லிட்டர் கறவை வருங்கண்ணா. நம்ம 20 லிட்டர் கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்கலாம். மாட்டில் எண்ணெய் சின்ன மாடுலாம் எண்ணெய் உயர மாடு, நல்லா முதுகு நல்லா ரெட்டை முதுகில் அகலமாக நல்லா பெரிய மாடு. குணமனம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கவுத்து விட்டுட்டு கூட நம்ம இது பண்ணலாம். அதெல்லாம் இந்த கணுட்டி இருந்தாலும் பேசலாம், இல்லைனாலும் இது பண்ணலாம். இது பாருங்கண்ணா, நல்ல காம்பு வந்து பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நல்லா தாரை பாருங்கள், நல்லா பெரிய சைஸ், நல்லா 3-5 பை போட்டு நல்லா பெரிய தாரை இந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு கறவை இது வரும்னு அர்த்தம். காட்டுக்காரங்க விவசாயி நம்மள்கிட்ட கொடுத்தவங்க 25 லிட்டர் நான் கறந்த மாட்டாங்க. நம்ம 20-22 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். சரி, இந்த ஹெச்எப் வந்து வெயிலுக்குலாம் தாங்காது அப்படிம்பாங்களே. அண்ணா வெயில் மலைக்கு தாங்குற மாடு இது. நம்ம ஏரியா நம்ம லோக்கல் வாங்கின மாடு. அதனால நம்ம வெயில் மலைக்கு அடாப்டேஷன் எடுத்துக்கிச்சு. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தா இங்க செட் ஆகாது. இது நல்ல ஃபேட்டேஷன் நல்லா வருங்கண்ணா. இது ஹெச்எப்ல கிராஸ், அதனால தான் வெயில் மலைக்கு தாங்க. பியூர் ஹெச்எப் இருந்தால் வெயில் மலைக்கு தாங்க. கருப்பலையில் ஒரு கருப்புல கிராஸ் பண்ண இது 2வது கண்ணு வந்து ஒரு கிடையாது கண்ணா. காம்பு நல்லா ரோஸ் காம்பில் நல்லா பூ காம்பில். இது கண்ணு நேற்று தானே கண்ணு போட்டுது. இப்போ சீம்பல் தான் வருது. இருந்தாலும் நம்ம கஸ்டமர் காட்டணுங்கிறதுக்காக, பிசி காட்டணுங்கிறதுக்காக, குணமனம் எப்போ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து கஸ்டமர் காட்டுறேன். கண்ணு என்ன போட்டிருக்கு? கண்ணுக்கு ஏபிஎஸ் பீரியடில் கருப்பலையில் கிடையாது கண்ணுண்ணா. நட்டா இது பால். இது எத்தனை லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருக்கீங்க? ஆனால் இது 2 நேரம் ஒரு 17 லிட்டர் வரும்னா, ஆனால் இப்போ நேற்று தான் கண்டுபிடிச்சி இன்றைக்கே ஒரு 4 லிட்டர் பக்கமாக வருதுன்னா, இது 20 லிட்டர் வரது கூட வாய்ப்பு இருக்குது. 17 லிட்டர் கேரண்டியாக வரும்ண்ணா. சரி, நீங்கள் சொல்கிற பால் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாடு வாங்குறவங்க சந்தேகப்பட்டால் 2 நேரம் நம்ம காட்டிலே கறந்து பார்த்தாங்களாம். என்ன ஒன்றுன்னா, இப்போ வர பாலை பார்க்கலாம். இன்னும் ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னா 9-8 வரும். 2 நேரம் 10 வரும் வாய்ப்பு இருக்குண்ணா. இப்போ நேற்று தான் கண்ணு போட்டுது. குணமான இருக்குது, காம்பில் பால் வருது நல்லா. அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் 10 நாள் போனால் 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். பாலுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆனால் சின மாட்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா கண்ணு போட்டிருந்தா நம்மள்ட்ட 10 நாள் கண்ணு போட்டு ஆயிருந்தா கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வைக்கிற தீவனம் மாறுபடுது இல்லை? ஆமாண்ணா. ஒரு இடத்துல தீவனம், தவிடு, அளவுகள், அதோட பச்சைப்பாலை, கிளைமேட், அவங்க கிளைமேட், வெயில் மழை, அதெல்லாம் பொறுத்து தான் பால் ஏறுறதும் இறங்குறதும். திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரோங்கண்ணா. இந்த யூடியூப்பில் பார்க்குறோம்ல, யூடியூப்பில் பார்த்தோம், இவரை கான்டாக்ட் பண்ணோம். வந்தோம். வந்து ஒரு 20 மாடு 35 மாடு கிட்ட இருக்குது. சுற்றி பாருனாங்க, பார்த்தோம். இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விலையும் கொஞ்சம் அனுசரித்து தராரு. அதேமாதிரி கேரண்டியாகவும் சொல்கிறாரு. இதான் தடவை வந்து இவர் அந்த அண்ணன்கிட்ட தடவை வந்திருக்கோம். இல்லை, திருவண்ணாமலைன்னா ரொம்ப தூரமாயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றேன். தூரமாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு மாடு. தூரம்லாம் பார்த்தா எங்கேருந்து என்ன சொல்கிறது, இது ஒரு தூரமே இல்லை. இருந்தாலும் மாடு பிடிச்சிருக்கு.
சரி. வந்து எடுத்திருக்கோம். ரெண்டுமே நல்லா அக்கா தங்கச்சி மாதிரினா, ரெண்டுமே வந்து இது 2 பல்னா இது 4 பல்னா, சுழி சுத்த மாட்டில் இருந்த தப்புலாம் ரெண்டுமே தலையத்து கிடையாதுனா பேசப்படியும் நல்லா இருக்கு, குணமனமும் நல்லா இருக்குது. எந்த பிரச்சனை இல்லை. தலைச்சனிக்கு அண்ணா ஒரு 5 லிட்டர் வரலும் வர கெப்பாசிட்டி இருக்குது. 13 டு 5 லிட்டர் 2 நேரம் பால் கறக்கும். ஒரு வீட்டேஸும் ரொம்ப பெட்டரான மாடு. இளம்பூரில் நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். மாடு நம்ம கடை முளைச்ச மாடு ஆனால் அடிக்கடி மாற்றுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர். கடை முளைச்ச மாடு வேணாம் எனக்கு, ஃபஸ்ட்டு கன்று மாடு தலையீத்து மாடு 2 பல் 4 பல் கொண்டு வைப்போம் அப்படின்னாங்க. அதனால் இந்த வாரம் 6-7 மாடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் 2 மாடு இது வந்து பெஸ்ட்டான மாடு, அக்கா தங்கச்சி மாதிரி. வந்து இது தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டோம்னா அந்த மாடு அடையாளம் தெரியாததுக்காக நம்ம ரெண்டையும் ஒட்டுக்காக வீடியோ போட்டுருக்கோம். நான் அது கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள்? ஆனால் ரெண்டுமே ஒரு 10 நாள் தானே டைம் எடுத்துக்கலாம். 10 டு 12 நாள் ஆகும். ரெண்டுமே ஒட்டுக்க எடுத்துக்கிறோம், பெட்டராக இருக்கும். தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலும் 10 நாளைக்கு கண்ணு போட்டுரும். மடிக்கு வச்சு கிடிக்கு வச்சோம் எதுவும் இல்லை. எந்த பிரச்சனையும் சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்பு இல்லைனா. சரி, ஓட்டுறோம். பால்லாம் என்ன சொல்லி கொடுக்கலாம்? தலைச்சனுக்கு ஓரளவு கணிக்க முடியாது இல்லை? ஆனால் தலைச்சனுக்கு கணிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு 12-15 லிட்டர் சொல்லியே கொடுக்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் நல்லா வந்துன்னா ஒரு 5 லிட்டர் வரக்கூடிய மாடுனா. நான் வந்து திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துலேருந்து வரேங்க. ஒரு மணி வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேங்க. பார்த்துட்டு அவரோட டெய்ரி ஃபார்மு அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன். மாடு வாங்கினா சரி அங்கே ஒன்று வாங்கலாம், ஒரு நல்ல கறவையில் வேணும், நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன். இது மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்ததுக்கப்புறம் ஒரு மாடு ஒன்று பிடிச்சிருந்ததுங்க. பிடிச்சிருக்கு. ஒரு மாடு வந்து அவர்கிட்ட விலை பேசி பிடிச்சிருக்கேன். விலையும் ஓரளவு எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டில் கொடுத்துருக்காரு. சரி, மாடு நான் வாங்கணும்னு நிறைய இடத்துல விசாரிச்சிருப்பீங்களா? விசாரிச்சிருக்கேங்க. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். சரி. அது இல்லாமல் மாடும் வாங்கியிருக்கேங்க. கும்பகோணம் லைன்லாம் கூட வாங்கியிருக்கேன். அதில் நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்கணுங்கிறதுக்காக தான் இங்கிட்ட தலைவாசல் பக்கம் வந்திருக்காங்க. வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரு மாடு சின்ன மாடு கூட பெரிய மாடு மாதிரி இருக்கும், பெருசு சின்னதாக கூட தெரியலாம். நேரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தரமாக இருக்குங்க. சரி, தரமாக இருக்கு. அனுசரித்து கொடுக்குறாரு கொஞ்சம் விலையில. 4 பல்னா இது ரெண்டுமே மொட்டையில ஜெர்சியில் சிந்தாமணி பீருனா இது. இதை நம்ம அக்கா தங்கச்சின்னு சொல்லலாம், இல்லை ஒரு மாதிரியே ரெண்டும் இருக்குது, ரெட்டைப்பிறவி அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்பு சுழி பார்க்குறோம். நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, ஏறும் சுழி. நல்லா முதுகு நல்லா 2 மாட்டுக்குமே நல்லா அகலமாக இருக்குது, நல்லா பெட்டராக. தலைச்சங்கன்னு தானே ஈத்து மாடு மாதிரி குணமாகக்கூடியும் நல்லா இருக்கும். குணமனம் மடிக்காலில் கை வைக்கிறது, பிடிக்கிறது, பேசுறது. ஆனால் ரெண்டுமே ஒரு நேரத்துக்கு வந்து 8 லிட்டரு கம்மியெல்லாம் வரும்னா. 2 வேளையும் ஒரு மாடும் 15 லிட்டருக்கு எடுக்காதுண்ணா. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் ஊற்றலாமல் இது வாங்கினா ரெண்டுமே 2 பல்லு 4 பல்லில் நல்லா மொட்டையில் சுழி சுத்தம் இல்லாத மாட்டில் பெருமாடு ஹெவி சைஸு. அடுத்த கணக்குலாம் 1 ரூபாய் தாண்டி விற்கக்கூடிய மாடு. அது ஒன்று 20 நாள் டைம் எடுத்துக்கோம்னா கண்ணு போடுறதுக்கு. மடி நல்லா பெரிய மடியாக ஒரு சும்மா லேசான மடி தானே, இன்னும் 20 நாள் ஆகும். பொங்கல் முடிஞ்சு தானே இது ரெண்டுமே கண்ணு போடும். தலையத்தில் வேணும் 2 பல்லு 4 பல்லு வேணும், 10 கன்று வச்சு வளர்க்கணும். தலைசங்கள்லாம் பால் அதிகமாக வரணும் எதிர்பார்க்கணும். இது ரெண்டையும் சூஸ் பண்ணலாம்னா மாடு நெருக்கமாக பண்ணையில் 10-15 மாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிற வாங்கினா கூட ஒரு மாடுக்கு நவுந்துக்கிட்டா கூட முட்டாது பிடிக்காது. லேடிஸ் பிடிக்கிறதுக்கு கொம்பு இருந்தால் அவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ முட்டி பிடிமா என்னமோன்னு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இது பண்ணாதுண்ணா, நல்லா இருக்குமா. இது தேவைப்படும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடு வந்து இன்னொரு 2 மணி நேரத்தில் கன்று போடும் வழியில தான் இருக்கு. மாடு நல்ல அருமையான மாடுங்க. இந்த மாதிரி உடனே கன்று போட்டு உடனே பால் கறந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பண்ணையில் மாடு இருக்கு. இன்னொரு 2 ஹவர்ஸில் கன்று போட்டுரும். என்ன கன்று போடுதுன்னு வெயிட்டிங்கில் இருக்கு. அண்ணா ஒரு ஹச்எப்பில் ஒரு கிராஷ் டைப்பான மாடுனா, இந்த மாட்டில் ஒரு பெசலன்னா இதோட தாய் வந்து 2 நேரம் 23 லிட்டர் கறக்கக்கூடியோட மாட்டில் பிறந்த கன்று குட்டினது. நல்லா கருப்பு வெள்ளையில் அதோட தாயில் பிறந்த கன்று குட்டி. இது கருப்பு வெள்ளையில் ஹச்எப்பில் இது கிராஸ் டைப்பான மாடு. நடுமுது சுழி, குணமனம் நல்லா வெள்ளையே இல்லை, மடியில் மட்டும் பாருங்கள் வெள்ளை இருக்கும் அந்த மாட்டு, மீதி எங்கேயுமே இருக்காது. குணமனம் பாருங்கள் தங்கம். இது வெயில் மலைக்கு நல்லா அடாப்ஷன் ஆகணும். பை ரெட்டை பையனா இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுண்ணே இது கண்ணு போடுறதுக்கு. இது நல்லா மாட்டில் நல்லா அகலமாக, நல்ல மாட்டில் அகலமாக பெரும் மாட்டு நல்ல மாடுண்ணா. இது அழகாக இருக்கும்னா 4 பல்லு தலைச்சங்கண்ணா இது. ஆனால் நம்ம கஸ்டமருக்கு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கிறது. தண்ணி தீவனத்துக்கு, தண்ணி தீனிக்கு, வெயில் மலைக்கு, குணமனம் நல்லா இருக்குதா, மடியில் கை வச்சு மடிக்கு வச்சோம் இல்லாத, தீனி தப்பு நல்லா எடுத்துக்குதா, வெயில் மலைக்கு தாங்குதா, எல்லாம் செக் பண்ணி நம்ம லோக்கலில் நம்மலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள நம்ம சுற்றி அடித்து பார்த்து வாங்குற மாடு தான். நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாடு. வெளியிலேருந்து நம்ம அதிகம் கொண்டு வரதெல்லாம் மாடு. இங்கே லோக்கலில் பார்த்து நம்ம அவங்க இடத்துலையும் போய் 1 நாளுக்கு 2 நாள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இடத்துலையும் வந்து 2 நாள் வச்சிருந்து தான் கஸ்டமருக்கு மறுக்க நம்ம கொடுக்குறோம்னா. அதெல்லாம் நம்ம கொடுக்குற மாடு 100% தவறுதல் வரலன்னா அவங்க சந்தேகம் தேவைப்படுறவங்க தீனி தண்ணிக்கு செக் பண்ணி பார்த்து கூட நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். கண்ணு போட்டு தான் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மாதிரி 2வது கண்ணில் நல்லா கிளி கொம்பில் சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அழகான சுழி, நல்லா மடிக்கு வச்சம் இல்லாத நல்ல மாட்டில்
மாட்டு நல்லா பெரிய மாடு, காம்பு நல்லா சாப்பிட்டா நல்லா தாரை பாருங்க, நல்லா பெரிய தாரை. இது தலைச்சனுக்கு ஒரு 15 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கன்று ஒரு 17-18 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம்னா நடையில் உரம் பாருங்க. நல்லா மாடு ஒரு சின்ன யானை மாதிரி, ரெட்டை முதுவில் சின்ன யானை மாதிரி நான் மாடு. மாட்டில் நல்லா ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு இல்லைண்ணா. இது குணமாகலாம் எப்படின்னா இருக்கு? குணம்னா வந்து குழந்தை கூட கை வச்சாலும் குணமாக நல்லா இருக்கும். வெயிலுக்கெல்லாம் தாங்குமா? வெயில் மலைக்கு பொழுதுக்கும் வெயில் மலைக்கு இருந்தாலும் மூச்சு வாங்க நல்லா இருக்கும். தண்ணி தீனிக்கலாம் தண்ணி தீனிக்கு பக்கா இருக்கும்னா செக் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. மற்ற ஊருக்கு இதெல்லாம் ஒரு எல்லா 50 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போனால் செட் ஆகுமா? செட் ஆகும்ண்ணா. மற்ற இடத்துக்கு செட் ஆகும். வெயில் மலைக்கு பெட்டராக இருக்கும்னா பொழுதுக்கும் வெயில் தானே வந்து மூச்சு வாங்கலாம். இல்லை கண்ணு போடுறதுக்குன்னு எவ்வளோ நாள்? 15 நாள் டைம் எடுத்துக்கணும் அது கண்ணு போட. முழுமையாக மடி வந்து தானே கண்ணு போடும். ஆனால் பெரிய சைஸாக வரும் மடி. இதெல்லாம் பால் எவ்வளோ? பால் 2 நேரம் தலைச்சனுக்கு 17 லிட்டர் நம்ம சொல்லி கொடுப்போம்னா தலைச்சனுக்கு 15 லிட்டர் வந்துச்சுன்னா இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் பார்த்தா ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிவிட்டு ஃபோன் பண்ணால் மாட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ஒரு தலைச்சங்கன்னுனா செவிலு செம்புத்து வெள்ளை 3 கலர் கலந்த மாடுனா இது ரேரான கலரு. கொம்பு தலைவாட்டம் நல்லா அழகான கொம்பு, அழகான நெத்தியில் ஒரு ஸ்டாரு, சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, நடுமுறை அப்படின்னா குணமனம் வந்து தலைச்சம் தானே நல்லா அருமையாக நல்லா குணமனம் பேச பிடிக்க நல்லா இருக்கும். நல்லா மடிக்கால் நல்லா மடிக்கால் நல்லா அரைவரில் மடி எடுத்துக்கிட்டு தான் கண்டுபிடும். ஆனால் இது தலைச்சவனுக்கே நம்ம ஒரு 5 லிட்டரு சொல்லலாம். ஒரு 13-14 கேரண்டியை கெடுக்காதுங்கண்ணா. இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கோண்ணா கண்ணு போட. மாட்டில் நல்லா பெருங்க சைஸான மாடு, நல்லா குந்தின கால மாடு, நல்லா முது அகலம், நல்லா வெயிட் மாடுனா. ஆனால் தலைச்சங்கன மாடு உதைக்கும்னு நினைக்கணும். கண்டிப்பாக இது கை காலை தூக்காது. நல்லா குணமனம் அருமையாக இருக்கும்ண்ணா. குணமனம் நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி தலைச்சனுக்கே நல்லா செல்வாக்க அமைஞ்சிச்சுன்னா 5 லிட்டர் வரும். 13-14 லிட்டர் கேரண்டியாக கிடைக்காது. ஒரு வீட்டுக்கு வந்து இளம்பொருளாக எனக்கு வேணும் 10 கன்று நான் வச்சுக்கணும், கடை முளைச்ச மாடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பல்லாக இருந்து 4 பல்லாக ஆகுதுண்ணா. இது நல்லா இளம்பொருள், குணமனமாக இருக்குது, சுழி சுத்தம் இல்லாத இருக்குது. நம்ம வீட்டில் போய் நம்ம பழகிக்கலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பல்லு 4 பல்லு கடை முளைச்ச மாடு வேணாம், இளம்பொருள் மாடு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு 2வது கண்ணில் 6 பல்லு கடை முளைப்பேன். நல்லா ஒரு பெருமாடின ஒரு சின்ன நீர் யானை மாதிரி நல்லா மாடு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும்னா சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அழகாக நல்லா முதுகில் வந்து அப்படியே ஒரு ஆளே படுத்து பெறலாம். அந்த அளவுக்கு நல்லா அகலமாக நல்லா ஜெயஜண்டியாக நல்லா பெரிய மாடு, நல்லா குணமனத்தில் நல்லா குணமனம். அதேமாதிரி மடிக்கு வச்சம் இல்லாத அது தலைச்சனுக்கே ஒரு 15 லிட்டர் கரை வந்துன்னா இது வந்து 2வது கன்று. நல்லா முது அகலம், ஃபேட்டை சினப்பு நீட்டாக வரும். அதேமாதிரி வால்குடி நல்லா இருக்கும், தாரை நல்லா பெருந்தாரை, பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஒரு பண்ணை யூஸுக்கு அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி வீட்டு யூஸுக்கும் நம்ம ஒரு மாடை வச்சு வளர்க்குறவங்களும் பெட்டராக இருக்கும். 9-8 2 நேரம் ஒரு 17 லிட்டர் இந்த மாடு கறவை இந்த கண்ணுக்கு எடுத்துக்கோன்னா வெயில் மலைக்கு நல்லா அடாப்ஷன் ஆகும். கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள்? ஆனால் பால் எவ்வளோ இருக்கும்? ஆனால் 10 to 13 நாள் ஆகும்னா பால் 2 நேரமும் 17 லிட்டர் வருமா இந்த கணக்கு. போன கணக்கு 15 லிட்டர் வந்துன்னா நல்லா குழம்பு, நல்லா கெட்டி குழம்பு, குத்து குழம்பு, நல்லா நட உடையும் நல்லா இருக்கும். வெயில் மலைக்கு உலையில் போனாலும் மாடு கை காலன்னா அப்படியே குதிரை மாதிரி தான் நடக்கும். ஹச்சப்பில் கிராஸு செம்பூத்துனா 6 பல்லேருந்து கடை முளைச்சிருந்தனா இது 2வது கன்று. நல்லா முதுகு குதிரை நல்லா வாட்டம், நல்லா நடுவு சுழி பார்க்குறவங்களும் நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழினா நல்லா மாடு சல்ல மாடு. நல்லா பேச காம்பெல்லாம் ரோஸ் காம்பு 4 காம்பு. நல்லா தலைச்சனுக்கு ஒரு 15 வந்து இந்த கணக்கு ஒரு 16-17 வரும். நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு பால் இன்னும் சேர்ந்து கூட வரலாம். மாடு நடையில் வருங்க. நல்ல மாடு அதிகம் உடம்பு கறியேறாதுன்னா நம்ம தீனி கொடுக்குற பால் தான் சேர்ந்து வரும். ஆனால் மடி வந்து ரோஸ் காம்பில் நல்லா நலகமாக ஒப்பா அமைச்சிருக்குன்னா இது பாருங்க தாரை, ரெட்டை தாரைனா பாருங்கள். இங்கே ஒரு தார் பாருங்க வருது, அதே மாதிரி இது ஒரு தாரை. அதனால் கடை வந்து காட்டுக்காரங்க விவசாயம் மாநிலத்தில் நேரம் 10 கூட சொன்னாங்க. நம்ம அது சொல்ல கஸ்டமருக்கு ஒரு 15-16 தான் சொல்லி கொடுக்குறோம்னா நம்ம சொல்கிற பால் கிடைக்காது. மாட்டில் நல்லா செம்புத்தில் நல்லா கருப்பிலையில் ஹச்சப்பில் கிராஸு, மாட்டில் நல்லா ஜெயஜாண்டிக்கு நல்லா. இதெல்லாம் இப்போ என்ன ப்ரைஸுக்குள்ளே வரும்ண்ணே? அண்ணா இது வந்து நம்ம ஒரு 70 ரூபாய்க்குள்ளே கொடுக்கலாம்ண்ணா. 70 ரூபாய்க்குள்ளே உள்ளே கொடுக்கலாம்ண்ணா. மாடுக்கு எதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கண்ணே கேரண்டி? அண்ணா 4 காம்புக்கு காம்பு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்குறோம். காம்பில் தப்புனா கண்ணு போட்டனைக்கே சொல்லி பண்ணோம்னா அது மாதிரி காலை கை தூக்குனா 2 நாளைக்கு கொஞ்சமாக கூட இருக்கும். மடி கொஞ்சம் சூழ்நிலை அதிகமாக இருந்தால் கூட 2 நாளைக்கு பார்க்கலாம். சரி, காம்பில் தவறுனா கண்ணு போட்டனைக்கு சீம்பால் மாறாத சொல்லி பண்ணணும். அது மாதிரி வந்தால் தான் ஏற்றுவாங்க. 10 நாள் 5 நாள் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. சரிண்ணா. இப்போ புதுசாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாடு வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? மாட்டை எப்படி பராமரிக்கணும்? போன உடனே என்ன செய்யணும்? தீன் தப்பு நல்லா போடணும்னா நல்லா அதுக்கும் கண்ணு போட்டதும் உடனே மாவுக்கு அது இது போட்டக்கூடாது. தவிடு தீவனம் போடணும். ஒரு 4 நாள் கழிச்சு போடணும். கண்ணு போட்ட மாடு ஒரு 10-15 நாள் வச்சு தான் போடக்கூடாது. அப்படி ஏதாவது தீன் தப்பிங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம், அப்புறம் சரியாக போடணும். அப்படி டவுட்னா உடனே நம்ம கால் பண்ணி கேளுங்க, என்ன பண்ணு எது பண்ணு தெரியாத அது இது போட்டு கோளாறு பண்ணாதுன்னு சொல்லி தான் நான் கொடுக்குறது. ரெட்டின் ஜெர்சியில் ஒரு அழகான வெள்ளை கொம்பு, கிளி கொம்பில் சுழி வந்து சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அழகான ஒரு மாசி மருவு இல்லாத நல்லா செஞ்ச மாதிரி ஒரு சிலை மாதிரி
நம்ம கோயில் பார்க்குற ஒரு சிலை மாதிரியே மாடுனா நல்ல குணமனத்தில் அருமையாக இருக்குது. மடிக்கு சொல்லாத நல்லா ஒரு லேடிஸ் ஜென்ஸு கறக்கிறதுக்கு நல்லா முக தோரணையில் நல்லா அழகான மாடுனா நல்லா மாசி மாதிரி உள்ளாத மாட்டில் நல்லா நீளபாலமான நல்ல வெயிட் மாடுனா இது. நல்லா தலைச்சனைக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம சாதாரணமாக எதிர்பார்க்கலாம்னா இதை. பீஸை பிடிக்க நல்லா இருக்கும். ஒரு லேடிஸு ஜென்ஸு யார் வேணாலும் கறந்தாலும் குணமனமாக நல்லா நிற்கிங்கண்ணா மாடு இது. இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம்னா. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா. மடி கோச்சம் கிடி கோச்சம் எது இல்லைன்னா யார் வேணாலும் கறந்துக்கலாம். மிஷினும் கறந்துக்கலாம், கை கரையும் கறந்துக்கலாம்னா. மாட்டில் பார்த்தா அப்படியே அச்சு வெள்ள மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாட்டை பார்த்துட்டு பிடிக்கலன்னு போக மாட்டாங்கண்ணா. மாடு எந்த வேலையாக இருந்தாலும் வாங்கிட்டு தானே போங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடுனா. தேவைப்படுறோம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கன்னா விலையில பார்த்து அனுசரித்து முன்ன பண்ண பண்ணிக்கலாங்கண்ணா.